ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிஓஎஸ் டேகிங் பற்றி பார்க்கலாம். ஸோ பிஓஎஸ் டேகிங்னா என்னென்னா பார்ட் ஆஃப் ஸ்பீச் டேகிங். ஸோ நம்ம ஏன் பிஓஎஸ் டேகிங் பண்ணோம்னா, நம்ம டோக்கனைஸ் பண்ணியாச்சு. டோக்கனைஸ் பண்ண பிறகு நமக்கு செப்பரேட் டோக்கன்ஸ் நமக்கு கிடைக்கும். அந்த டோக்கன் நமக்கு இன்னும் சில இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவைப்படும் சில அப்ளிகேஷனுக்கு, NLP அப்ளிகேஷனுக்கு. ஸோ அதனால தான் நம்ம பிஓஎஸ் டேகிங் பண்ணோம். ஸோ இது பிஓஎஸ் டேக்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், அந்த பர்டிகுலர் வேர்டு உங்களுக்கு நவுனா இல்லை வேர்பான்னு சொல்லி அது டேக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஏன் டேக் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சென்டென்ஸில் ஒரு வேர்டு வேர்பாக இருக்கா நவுனாக இருக்கா அதை பொறுத்து பார்த்திங்கன்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் நம்மளால் இது பண்ண முடியும். நீங்கள் டிக்ஷனரியிலே கூட போய் பார்த்தீங்கன்னா ஒரே வேர்டுக்கு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கும். அது என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச் எடுக்குதுன்னு. இப்போ பேர்னு எடுத்திங்கன்னா அது நவுனை யூஸ் பண்ணிங்கன்னா அது இது கரடியை அது டினோட் பண்ணும். இப்போ இதே அது வேர்பை யூஸ் பண்ணிங்கன்னா அது இன்னும் ரிசல்ட் கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறது மீன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு வேர்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மீனிங் சேஞ்ச் ஆகுது. ஸோ வேர்டு ஒன்று தான். நீங்கள் டோக்கனைஸ் பண்ணும்போது நீங்கள் பேர்னை டோக்கனைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேரன் தான் கிடைக்கும். பட் ஆனால் அது பார்ட் ஆஃப் ஸ்பீச்சை பொறுத்து உங்களுக்கு மீனிங் மாறுது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதுதான் பார்த்திங்கன்னா வேர்டு டிஸ்ஆம்பிகுவேஷன்னுவாங்க. ஸோ ஒரே வேர்டு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் மீனிங் எடுக்கும். அது என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச்சுன்னு பொறுத்தது. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்மக்கிட்ட இப்போ ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, ஷி சா எ பேர் அப்படின்னு சொல்கிறது ஒரு சென்டென்ஸு. இதில் பேர் என்ன டினோட் பண்ணுதுன்னா கரடி டினோட் பண்ணும். ஸோ இதே நீங்கள் யுவர் எஃபர்ட் வில் பேர் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்த யுவர் எஃபர்ட் வில் பேர் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு நீங்கள் இது பண்ணிங்கன்னா அந்த இடத்த பேர் உங்களுக்கு என்ன ரிசல்ட்டு கொண்டு வரும் அப்படின்றது டினோட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷி சா தி பேர்ன்றதுல பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பேர் நவுனாக இருக்கும். செகண்ட் சென்டென்ஸில் பார்த்திங்கன்னா யுவர் எஃபர்ட் வில் பேர் ஃப்ரூட்ஸ்ன்ற இடத்துல பார்த்திங்கன்னா அதே பேர் பார்த்திங்கன்னா வேர்பாக இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி சம்மந்தமே இல்லாத மீனிங் இருக்குது. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நம்ம அந்த வேர்டு என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச் எடுக்குது அப்படின்னு பொறுத்து உங்களுக்கு அந்த சென்டென்ஸோட மீனிங்கே கம்ப்ளீட்டாக மாறுது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதனால தான் நம்ம பார்த்திங்கன்னா பார்ட் ஆஃப் ஸ்பீச் டேகிங் பண்ணுவோம். ஸோ இதுதான் இதோட பேக் எண்டு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா எப்படி நம்ம பார்ட் ஆஃப் ஸ்பீச் டேகிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பேஸி யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இம்போர்ட் ஸ்பேஸி இம்போர்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மாடல் லோட் பண்ணிக்கலாம். ஸ்பேஸி டாட் லோடு நம்ம சிம்பிள் மாடல் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் en core _ web _ sm. ஸோ இந்த மாதிரி மாடல் நம்ம லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த எரரும் வரக்கூடாது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஒரு சென்டென்ஸ் நம்ம இதுக்கு கொடுக்கலாம். ஸோ நம்ம டாக்குமெண்ட்டில் நம்ம என்ன பண்ணலான்னா நான் ஏற்கனவே கொடுத்த எக்ஸாம்பிள் அதுவே நம்ம கொடுக்கலாம். ஷீ saw a bear அப்படின்னு கொடுக்கலாம். இது ஒரு சென்டென்ஸு. யுவர் ஆக்ஷன் வில் யுவர் எஃபர்ட் வில் பேர் ஃப்ரூட்ஸ். ஸோ இதுதான் நமக்கான சென்டென்ஸு. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலான்னா எப்படி நம்ம பார்ட் ஆஃப் ஸ்பீச் டேக் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நம்ம ஒரு மாடல் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் இதுக்கான எல்லா கோடுமே பார்த்திங்கன்னா அந்த மாடல்லே ட்ரெயின் பண்ணி அதில் ஏற்கனவே உங்களுக்கு இருக்குது. ஸோ இதிலேருந்து நம்ம வெறும் பிரிண்ட்டு தான் பண்ணி பார்க்க போகிறோம். எப்படி பிரிண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதை நம்ம ஒரு NLP ஆப்ஜெக்ட்டுக்கு கொடுக்கணும், ஒரு டாக் ஆப்ஜெக்ட்டுக்கு. ஸோ டாக் ஈக்குவல் டு NLPக்கு பார்த்திங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் நம்ம பாஸ் பண்ணுறோம். நம்மளோட மாடலுக்கு ஒரு டாக்குமெண்ட் பாஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இதை நம்ம திருப்பியும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபார் டோக்கன் அண்ட் டாக்கு பிரிண்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம டோக்கனை நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஸோ டோக்கன் டாட் டெக்ஸ்ட்டு. ஸோ அதோட டெக்ஸ்ட் என்னன்னு பிரிண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதோட பார்ட் ஆஃப் ஸ்பீச் நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஸோ டோக்கன் டாட் POS தான் பார்ட் ஆஃப் ஸ்பீச். அண்டர்ஸ்கோர்னு கொடுக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அண்டர்ஸ்கோர்னு கொடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு அந்த வேர்டு பார்த்திங்கன்னா மீனிங்ஃபுல்லாக வரும். ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணலாம். ரன் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா ஷீ ப்ரொனோனு, சா வேர்பு. ஸோ இந்த மாதிரி வருது. இந்த நான் சொன்ன மாதிரி இந்த இடத்த பேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் பார்த்திங்கன்னா நவுனாக இருக்குது.
ஆனால் உங்களோட செகண்ட் சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து யுவர் எஃபர்ட் வில் பேர் ஃப்ரூட்ஸ்னு இருக்கிற அந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா அதே பேர் பார்த்தீங்கன்னா வேர்பாக இருக்குது. ஸோ இந்த 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 மாதிரி டேகிங் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி விஷயம் இருந்தால் தான் வந்து உங்களால் வந்து அந்த பேரன்ன்ற அந்த வேர்டோட இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் அது நவுனாக இருக்கும்போது அது வந்து ஒரு அனிமல்ஸ் தான் டினோட் பண்ணுது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். அதே மாதிரி அது வந்து வேர்டாக இருக்கும்போது அது வேர்பாக இருக்கும்போது அது வந்து வேர்புக்கான என்னென்ன மீனிங் இருக்கோ அந்த மீனிங்கில் தான் வந்து அது வந்து எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்க்ளூஷன் நீங்கள் வரலாம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது இந்த மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணி பார்க்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு அப்ளிகேஷன் இதே பார்ட் ஆஃப் ஸ்பீச்சுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து எவ்வளோ க்ளோஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன கொடுக்க போகிறோன்னா வந்து நான் வந்து ஜஸ்ட்டு ஒரே மாதிரியே வந்து 3 சிமிலர் சென்டென்ஸ் கொடுப்பேன். ஹீ இஸ் ஹாப்பின்னு ஒரு சென்டென்ஸு. அதுக்கு அடுத்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் வெரி ஹாப்பி. ஸோ ஹெச் வந்து கேபிட்டல் போட்டுக்கலாம். அது எதுவும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஹீ இஸ் வெரி ஹாப்பி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. ஸோ இந்த மாதிரி நம்ம 3 சென்டென்ஸ் கொடுத்துட்டோம். திரும்பவும் நம்ம வந்து இதை வந்து ரன் பண்ணலாம். இது ரன் பண்ணும்போது நமக்கு அவுட்புட் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹாப்பின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ஜெக்டிவ்னு கொடுக்குது. ஆனால் இதே செகண்ட் சென்டென்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ்னு கொடுக்குது. ஆனால் இந்த வெரின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்வர்ப்னு கொடுக்குது. ஸோ அதே மாதிரி தேர்ட் சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பின்றது பார்த்தீங்கன்னா ஹாப்பி வந்து உங்களுக்கு வந்து அப்ஜெக்டிவ் கொடுக்குது. அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம்லின்னு பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அட்வர்ப்னு கொடுக்குது. ஸோ இது வந்து என்ன உங்களுக்கு மீன் பண்ணுதுன்னா அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி ஒரு அட்வர்ப் வந்ததுன்னா அது வந்து அந்த அட்ஜெக்டிவ் வந்து ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக அதோட ஃபீலிங்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டிமெண்டல் அனாலிசிஸில் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எந்தெந்த அட்ஜெக்டிவ் முன்னாடிலாம் உங்களுக்கு வந்து அட்வர்ப் வருதோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த இப்போ வந்து ஐ எம் வெரி சேட்ன்றது பார்த்திங்கன்னா வந்து சேடுக்கும் ஐ எம் வெரி சேடுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து உங்கள் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிங்க. ஒரு சென்டிமெண்ட் அனலைசர் நீங்கள் வந்து எழுதுறீங்கன்னா இதை வச்சு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட சென்டிமெண்ட் பார்த்திங்கன்னா வந்து அனலைசர் பார்த்திங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். யூசரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த மாடலில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதனால தான் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்ட் ஆஃப் ஸ்பீச் டேகிங் போகணும். இப்போ இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் வெரி மட்டும் நம்ம வெறும் டோக்கன் மட்டும் இருந்ததுன்னா இந்த டோக்கன்லேருந்து நம்மளால் வந்து நிறைய விஷயம் வந்து இன்ஃபர் பண்ண முடியல. ஸோ நம்ம பார்ட் ஆஃப் ஸ்பீச் டேகிங் இருந்ததுன்னா நம்மளால் வந்து நிறைய விஷயம் வந்து இன்ஃபர் பண்ண முடியுது. ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து வேர்டு டிஸ்ஆம்பிகுவேஷன். ஒரே வேர்டு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் மீனிங் எடுக்கும் அந்த வேர்டோட பார்ட் ஆஃப் ஸ்பீச்சை பொறுத்து. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து சென்டிமெண்ட் அனலைசரில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு அட்ஜெக்டிவ்க்கு அதுக்கு பக்கத்தில் வந்து அட்வர்ப் இருந்ததுன்னா அதோட மீனிங் வந்து நமக்கு வந்து ஹைலைட் பண்ணும். அந்த இடத்த வந்து நம்ம மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கலாம் நம்மளோட சென்டிமெண்டல் அனலைசரில். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் பார்ட் ஆஃப் ஸ்பீச் டேக்கிங். இது வந்து நான் ஒரு 2-3 அப்ளிகேஷன் தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஆன்லைனில் தேடிங்கன்னா உங்களுக்கு நிறைய அப்ளிகேஷன் கிடைக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.